அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சம்பளத்தை ஒரே நாளில் பல மடங்கு உயர்த்த போகும் அந்த 3.833 ஃபிட்மென்ட் ஃபேக்டரை கவர்மெண்ட் ஏற்குமா? இது அரசு ஊழியர்களின் தலையெழுத்தையே மாற்றப்போகும் ஒரு ஜாக்பாட் என்னா, இல்லை வெறும் தேர்தல் காலத்து கனவா? 16 லட்சம் ரூபாய் வரை அரியர் கிடைக்கும்னு நீங்கள் போடுற கணக்கு நிஜமாக போகுதா? அப்படிங்கிறது தான் இப்போது எல்லோருடைய கேள்வியும். இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் பழைய 7வது ஊதியக்குழுவின் சம்பளம் உங்கள் குடும்பத்தை நடத்த போதுமானதாக இல்லை. ஆனால் 8வது ஊதியக்குழு பற்றின செய்திகள் வர்றப்ப 3.833 ஃபிட்மென்ட் ஃபேக்டர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இதை கேட்ட உடனே நமக்குள்ளே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகுது. ஆனால் கவர்மெண்ட் இதை ஏற்குமாங்கிறதுல தான் ஒரு பெரிய சிக்கலே ஒழிஞ்சிருக்கு. உண்மை என்னென்னா, இந்த 3.833 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் என்பது கவர்மெண்ட்டுடைய அறிவிப்பு கிடையாது. இது NCJCM போன்ற ஊழியர் சங்கங்கள் முன்வைத்திருக்கும் ஒரு அதிகபட்ச கோரிக்கை மட்டுமே. ஒருவேளை இதை கவர்மெண்ட் அப்படியே ஏற்றுக்கொண்டால் லெவல் 1 ஊழியர்களுக்கு 12 லட்சம் வரையும், ஹவில்தார் போன்ற லெவல் 5 ஊழியர்களுக்கு 16.54 லட்சம் ரூபாய் வரையும் அரியர் கிடைக்க வாய்ப்புள்ளதாக ஊடகங்கள் கணக்கிட்டுள்ளன. ஆனால் இங்கே தான் ஒரு ஷாக் தரும் உண்மை இருக்குது. 3.83 என்பது சங்கங்களின் உச்சக்கட்ட கோரிக்கை என்பதால் கவர்மெண்ட் இதை அப்படியே ஏற்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. கடந்த கால வரலாற்றை பார்த்தால் கவர்மெண்ட் சங்கங்களின் கோரிக்கையை விட குறைவான ஒரு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் தான் நிர்ணயிக்க அதிக வாய்ப்பு இருந்திருக்கிறது. இறுதி முடிவு என்பது முழுக்க மத்திய நிதி அமைச்சகத்தின் கையில் தான் இருக்கிறது. இது ஒரு ஊகத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட கணக்கீடு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 2026 முன் தேதியிட்டு இது அமல்படுத்தப்படும் என்ற பலமான எதிர்பார்ப்பு இருந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை இது ஒரு கனவாகவே இருக்கும். இப்போதைக்கு இது ஒரு விவாதமாகவே மட்டும் இருப்பதால் உங்கள் நிதி திட்டமிடலை இந்த தொகையை மட்டும் வைத்து செய்ய வேண்டாம். கவர்மெண்ட் ஊழியர்களின் கோரிக்கையை எந்த அளவுக்கு கவனிக்கும்? ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3.83 குறைக்கப்படுமா? இது போன்ற முக்கிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த அதிரடி தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.